ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெஸ்ட் டைம் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா திருச்சியை பற்றி புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்த பறவைகள் நிறையா, மீன், முயல், இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் உள்ளே போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். வழக்கம் போல் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் இங்கேயும் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போகணும். செக்கிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்டு வச்சுருப்பாங்க. வெல்கம் டு திருச்சி பேர்ட்ஸ் பார்க். இங்கே பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. இந்த நெருப்பு கோழி தாங்க ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. இதை பார்த்தா பயமாக இருந்துச்சு. நிறைய பேர் பக்கத்தில் போய் கீரையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஒரு முட்டைக்குள்ளேருந்து விளையாடுற மாதிரி, அதாவது உடஞ்ச முட்டைக்குள்ளேருந்து கோழி குஞ்சு வர மாதிரி இது பண்ணிடுச்சு. இந்த இடம் யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பறவைகள் இருந்துச்சு. விதவிதமான பறவைகள், வெளிநாடுகளில் இருக்கிற பறவைகள்லாம் நம்ம புதுசாக பார்க்கலாம். கோழி வகைகள், இது என்ன கோழி வகைகள் நம்ம ஊரில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கோழியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது கோழியா இல்லை வேறு எதுவும் பறவைகளா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டு கோழிகள் அந்த மாதிரியும் உள்ள நிறையாவே இருந்துச்சு. அதோட குஞ்சுகளும் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த நாட்டுக்கோழிகள் அப்படின்னும்போது நம்ம ஊர் பக்கம் எப்பயும் பார்க்குறது தான். அந்த மாதிரியும் அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்து, அதாவது வாத்துகள்லே நிறையா வகை இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டிஸான வாத்துகள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பண்ணுற ஸ்டைலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நார்மலான வாத்துலேருந்து எல்லா வாத்துமே இருந்துச்சு. பெசன்ட் வகைகள் அப்படின்னா குஞ்சு பொரிக்கிற வகைகள் அந்த மாதிரி. இது வெளிநாட்டு பழக. மீன் கண்காட்சியும் அடுத்து ரெடியாக இருந்துச்சு. மீன் கண்காட்சியை உள்ளே போய் பார்த்தோம். அமேசிங்காக இருந்துச்சு. சின்ன பசங்களாம் சத்தியமாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் கூட என்னோடய பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன செட்டப்பாக இருந்தாலும் கலராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலரான ஃபிஷ் எல்லாம் உள்ளே இருந்துச்சு. உள்ளே பார்த்து வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் நிறையா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸு, பறவைகள் இருக்குது, ரேபிட் இருக்குது, அதாவது முயல் பண்ணைகள். சின்ன பசங்களாம் உள்ளே போய் அந்த முயலை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே க்யூட்டாக முயல் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம உள்ளூர் வகையிலேருந்து வெளிநாட்டு வகை வரைக்கும் நிறையாவே வகையாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே பழக விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் டேங்க்கில் ரொம்ப கலர்ஃபுல்லான மீன்ஸு நிறையா உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களே ஃபுட்டு கொடுத்தாங்க, அதுவும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடைக்காப்பகம். அந்த அடைக்காப்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வச்சு குஞ்சு பொரிக்கிறது, இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறையா இங்கே இருக்கிற பறவைகள் வச்ச முட்டையெல்லாம் பொறிக்க வச்சுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனா, பாம்பு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெரிய பாம்புகள்லாம் இல்லை. ஓரளவுக்கு சின்ன பாம்புகள் தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு பயமாகவும் இருந்துச்சு. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சோந்திகள், அது நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆமாம், பார்த்தேன். வைரப்புறா, இந்த புறாக்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேர்ட்ஸுகள் எப்படா பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கை காலெல்லாம் கழுவிட்டு செஞ்சுட்டு பார்த்தா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் இருக்குல்ல, அந்த டிக்கெட்டை காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் தான் உள்ளேயே மெயினாக விடுவாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டா நம்ம உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு அப்படியே நம்ம பக்கத்துலேயே உட்காருது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பறவைகள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இடங்களை நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
உண்மையிலேயே என்ன ஒன்றுனா இங்கே வந்தேன்னா அழகாக ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியாக மன நிறைவாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கே உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பறவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீடமாக நம்மக்கிட்ட வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த வலை இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இது வந்து அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கப்புள்ஸாக வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க, கிட்ஸு எல்லாம் நிறையா வந்திருக்காங்க. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இவங்களாம் இந்த புறாக்களை அந்த பறவைகளை எல்லாத்தையுமே அவங்க பராமரிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட நல்லா பழகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பறவைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம டச் மட்டும் பண்ணக்கூடாது, மித்தபடி நம்ம கையில் வச்சுருந்தோம்னா அழகாக அதுவே வந்து இது பண்ணுவோம். நிறையா பேர் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பறவையோட ஸ்டாச்சு இருக்குது, தேள் இருக்குது. தேலெல்லாம் பார்க்க அப்படியே கருந்தேள் பார்க்க லைவாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாகவே பழகிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஏதோ பெரிய மண்டை மாதிரி பாலைவனம் மாதிரியும் ஒரு செட்டப்பு, அப்புறம் விவசாயம் சார்ந்த ஒரு செட்டப்பு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைம் முடிஞ்சு போல் எல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதோடு முடிஞ்சு அப்படின்னு நினச்சா சின்ன பசங்களுக்கு பார்க்கு மாதிரி சின்ன பூங்கா அமைச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார் பே பண்ணி காரில் சுற்றுறது, சின்ன கேன்டீன்லாம் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ஒரு டீயை வாங்கி இவ்வளோ நேரம் சுற்றியாச்சு அப்படின்னு ஒரு டீயை வாங்கி சாப்பிட்லாம், தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு பார்த்தோம். 25 ரூபீஸ் ஒரு டீ காஃபி எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேம் செக்ஷன் இருந்துச்சு. உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா சின்ன குட்டிங்க விளாண்டா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டான இதெல்லாம் இருக்குது. அதான் நான் அப்போயே சொன்னேன், சின்ன பசங்களோட ஃபேமிலியோடு எல்லாம் வந்தோம்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். அந்த ஃபிஷ்ஷுக்கு தண்ணிக்குள்ளே காலை விட்டால் மீன் வந்து காலில் கடிக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டர் மாதிரி உள்ளே நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்து திருச்சியோ இல்லை திருச்சி பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 5:30க்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் இந்த இடம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட கிட்ஸுங்க லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்த மறக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மனசில் எல்லாருக்குமே இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து அந்த இதை கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இப்போ வந்து சொல்கிறேன், இப்போ ஃபுல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இறப்ப போகிறேன். இதுக்கப்புறமும் நான் சொல்லாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஃபார் ஹெட்டு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸுக்கு இந்த இடம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒர்த்தான ஒரு விஷயந்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான ஒரு லைவான அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து உட்கார்றது, நிறைய பேர் தோல் மேலே வந்து உட்கார்றது, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீ நிறையா பார்த்துருப்பீங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இது மேலே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கம்மி. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதுகளோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத இருக்கேன். இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த சைடு இருக்குது. உள்ளே வந்த உடனே அந்த சைட்லேருந்து உள்ளே வந்த உடனே பார்க்கிங்க்கான வழி இருக்குது. பார்க்கிங்க்கு இப்போ இவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஃப்யூச்சரில் மேபி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான இடத்துல பார்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.